மாரி, காலையில நிச்சயமா குழந்தை உன் கையில இருக்கும் மாரி. கவலைப்படாம சாப்பிடு. எனக்கு வேண்டாம் ஹஸ்பண்ட் சார். மாரி, காலையில குழந்தை கிடைச்சிரும்னு சூர்யா தான் சொல்றாங்க. அதுக்கப்புறமும் ஏன் நீ சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற? சாப்பிடு. வீம்பு. முடியாது ஹஸ்பண்ட் சார். குழந்தை இப்போ எங்க இருக்கா, எப்படி இருக்கா, சாப்பிட்டாளா சாப்பிடலையா, தூங்குனாளா, இது எதுவுமே தெரியாதப்போ எப்படி ஹஸ்பண்ட் சார் சாப்பிட முடியும்? சாப்பாடு எப்படி இறங்கும்? பாசம். மறுபடியும் குழந்தை இந்த வீட்டுக்கு திரும்ப வர வரைக்கும் பச்சை தண்ணி கூட நான் குடிக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. மாரி நில்லு. போ போ. கண்டிப்பா அந்த குழந்தை இந்த வீட்டுக்கு திரும்ப வரவே வராது. இப்படியே பட்னி கிடந்து சாகிறது தவிர உனக்கு வேற வழியே இல்ல. ஓய் புஜ்ஜுக்குட்டி, என்னடா பாக்குறீங்க? உனக்கும் கல்யாணம் நடந்திருந்தா இந்நேரம் உன் குழந்தைக்கு பால் ஊட்டிட்டு இருந்திருப்ப. கல்யாணம் ஆகாததுனால இப்ப ஊரார் குழந்தைக்கு பால் ஊட்ட வேண்டியதா இருக்கு பாரு. எப்ப பாரு கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். என் கல்யாணத்தை தவிர உனக்கு வேற எதுவுமே தோணாதா? எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்குல்ல, அத பத்தி பேசி பெருமைப்பட மாட்டியா? இந்த ப்ரமோஷன் வாங்கின கையோட நான் நிக்க போறதில்ல. IPS எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி பெரிய போலீஸ் ஆபீசரா நான் ஆக போறேன். அப்பவாச்சும் என் திறமைய பார்த்து நீ பெருமைப்படுறியான்னு பாப்போம். என்னடா செல்லம்? தாராளமா நீ IPS அதிகாரி ஆகி காட்டு. அத பார்த்து நான் பெருமைப்படாம வேற யார் பெருமைப்பட போறா? ஆனா அதை விட முக்கியம் உன் கல்யாணமா. பருவத்தை பயிர் செய்யன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. நீ IPS அதிகாரியா எப்ப வேணாலும் ஆய்க்கலாம். கல்யாணம் பண்ணி புகுந்த வீட்டுக்கு போறது அப்படி கிடையாது. காலம் தாழ்த்துனா 1000 பேரு 1000 விதமா பேசுவாங்க. எங்க போனாலும் கேள்வி மேல கேள்வி கேட்டு நம்மள வாழவும் விடாம சாக விடாவும் பண்ணிருவாங்க. சரி, அவங்கள விடு. உன்னை பெத்த அம்மாவா கேக்குறேன். எனக்கு இந்த வயசுல ஒரு பேரனோ பேத்தியோ மடியில தூக்கி வச்சு கொஞ்சணும்னு ஆசை இருக்காதா சொல்லு? அதான் இப்ப குழந்தை வந்துருச்சுல்ல. இந்த குழந்தைய உன் ஆசை தீர கொஞ்சி விளையாடிட்டு டயர்ட் ஆனதும் போய் படுத்து தூங்கு. இன்னைக்கு கொஞ்சனா போதுமா? நாளைக்கு நாளைக்கு இத பெத்தவங்க வந்து கேட்டா கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவியா? அது எப்படிமா சொல்ல முடியும்? அததான் சொல்றேன். நீ பெத்து கொடுக்கற குழந்தைதான் எனக்கு வேணும். போதும்மா, அந்த பேச்சு நிறுத்து. குழந்தை எவ்வளவு அழகா சிரிக்கிறா பாரு. இத மட்டும் பார்த்துட்டே இருந்தாலே போதும். பசி தூக்கம் இதெல்லாம் பஞ்சா பறந்து போயிடும். அத தாண்டி அம்மா நானும் சொல்றேன். அப்படி பசி தூக்கத்தை மறக்க வைக்கிற ஒரு பேரனை சீக்கிரம் எனக்கு பெத்து கொடுன்னு கேக்குறேன். கல்யாணம் ஆகி குழந்தை பெத்து அம்மாங்கிற பதவியை வாங்கினாதான் ஒரு பொண்ணோட வாழ்க்கை முழுமையடையும். அந்த பதவிக்கு முன்னாடி IPS பதவியெல்லாம் தூசி மாதிரி. அம்மா, நீ இப்ப என்ன சொல்ல வர? IPS பதவிலாம் வேண்டாம், அம்மாங்கிற பதவியை மட்டும் வாங்குனா போதும்னு சொல்ற, அப்படிதானே? 2 பதவியுமே முக்கியம்தான். முதல்ல அம்மாவாகன்னு சொல்றேன். சரி, சீக்கிரம் ஒரு மாப்பிளைய பார்த்து ஃபிக்ஸ் பண்ணு. அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் பண்ணிக்கிறேன். இது போதுண்டி எனக்கு. இந்த வார்த்தை போதும். இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்குவேன். தூங்கு தூங்கு. எனக்கும் தூக்கம் வருது. குழந்தைய தூங்க வச்சுட்டு நானும் தூங்குறேன். என்னடா செல்லம், வயிறு ரொம்பிருச்சா? தூங்கலாமா? எதை கேட்டாலும் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தேன்னா உனக்கும் தூக்கம் வராது, எனக்கும் தூக்கம் வராது. அதனால உனக்கு இப்ப நான் ஒரு தாலாட்டு பாட்டு பாட போறேன்.
அத கேட்டுக்கிட்டே நீ தூங்கிடு. அதுக்கப்புறம் நீ தூங்கறத பார்த்து எனக்கும் தூக்கம் வந்துரும். என்ன டீல் ஓகேவா? ஓகே. மாமா, இன்ஸ்பெக்டர் தீபா வீட்டுக்கு வந்துட்டோம். மாப்ள, இன்ஸ்பெக்டர் தீபா வீடுன்னு சொல்லாத மாப்ள. கார்த்திகை தீபா வீடு. மாமா, உன்னை கொல்ல போறேன். தீபா, குழந்தை தூங்கிருச்சு. வா, தூக்கிட்டு வா, போய் படுக்கலாம். சரிம்மா. என்ன ஒரு திவ்யமான குரல் பாத்தியா? இந்த பாட்டை தீபா பாட இல்ல. அம்மா, நான் அடிக்கிற அடியில நீ போக போற பாடையில பேசாம இருக்கணும். அவங்க எல்லாம் தூங்கின பிறகு அப்புறமா வீட்டுக்குள்ள போலாம். புரிஞ்சுதா? இந்தா வாங்கிக்கோ. வாங்கிக்கோமா. மாரி, உன்னோட வேதனை எனக்கு புரியுது மாரி. நீ இப்படி அழுது கண்ணீர் வடிக்கிறதால ஆக போறது ஒண்ணுமே இல்ல. இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம தைரியமா இருக்கணும். அதை விட்டுட்டு அழுதுகிட்டே இருந்தா உன் மனசும் உடம்பும் கெட்டு போயிரும் மாரி. எப்படி என்னால மனச கல்லாக்கிக்கிட்டு தைரியமா இருக்க முடியும் ஹஸ்பண்ட் சார்? பெத்த குழந்தையும் காணாம போய் வீடு தேடி வந்த குழந்தையும் கைவிட்டு போனா அதை எப்படி என்னால தாங்கிக்க முடியும்?
பெத்தவளா இருந்து அனுபவிச்சாதான் புரியும். எனக்கு புரியுது மாறி. ஆனா இந்த மாதிரி நேரத்துல மனசுடைஞ்சு போகாம தைரியமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். தைரியத்தை வர வச்சுக்கிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கோ. நீ கும்பிடுற சமயபுரம் மாரியம்மாவும் தேவி அம்மாவும் கண்டிப்பா உன்னை கைவிட மாட்டாங்க. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. அவங்க சீக்கிரமே குழந்தையை கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. அழாத. வா மாறி, போலாம். வா மாப்ள, வா வா. நல்லா தள்ளு. என்ன மாப்ள இது? உள்தப்பா போட்டிருக்கு. கதவு திறக்காம உள்ள போய் குழந்தை எப்படி தூக்குறது? ஏன் முடியாது? ஏன் பின்னாடி வா, அங்க வச்சு ஐடியா சொல்றேன். வா. அட இரு மாப்ள, அங்க சொல்ற ஐடியாவை இங்கேயே சொல்றது. இங்கதான் யாருமே இல்லையே. என்ன மாப்ள உன் ஐடியா? பின்வாசல் வழியா உள்ள போலாங்கிறியா? ஆமா மாமா, பின்வாசல் பக்கம் தான் டாப்பா போட்டிருக்க மாட்டாங்க. அப்படியே போட்டிருந்தாலும் ஈஸியா உள்ள போயிடலாம். பரவாயில்லையே, நான் சொல்லி கொடுக்காமலேயே சில பல வித்தைகளை கத்து வச்சுக்கிட்டு நீயே கண்டுபிடிச்சிருக்கியே. போற போக்க பார்த்தா நீ என்னோட பெரிய ஆள் போல இருக்கே. நான் ஏற்கனவே பெரிய ஆளு தான். அது உன்னோட டியூப்லைட் புத்திக்கு இப்பதான் எட்டி இருக்கு. சரி, அதை விடு. சட்டு புட்டுன்னு குழந்தைய லாவிட்டு போயிடணும். புரிஞ்சுதா? சரி மாப்ள, வா, ஃபாலோ பண்ணு. வா. வா 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 வா. கதவை போட்டு, கதவை போட்டு. வா, அந்த ரூம்ல போய் பார்க்கலாம். என்ன மாப்ள? குழந்தை இல்ல. வா வா வா. இரு இரு, பாரு. வா. இங்கதான் இருக்கியா? ஒரே மங்களா தெரியுதே. வெளிச்சம் ரொம்ப மங்களா இருக்கு மாப்ள. குழந்தை எங்க இருக்குன்னே தெரியல. உனக்கு வயசாயிடுச்சு மாமா, அதான் கண்ணு தெரியல. குழந்தை இன்ஸ்பெக்டருக்கு பக்கத்துல மர தொட்டில தூங்கிட்டு இருக்கு. நானும் பார்த்தேன் மாப்ள. உனக்கு கண்ணு தெரியுதான்னு டெஸ்ட் பண்ணேன். பொய் சொல்ல. ஐயோ, பொய் சொல்ல. சரி அதை விடு மாப்ள. குழந்தைய நீ தூக்குறியா இல்ல நான் தூக்கட்டுமா? நீ தூக்குனா குழந்தைக்கு பதிலா தீபாவோட அம்மாவையே தூக்கிட்டு வந்துருவ. அதனால நானே போறேன், நீ அமைதியா வா. அதுவும் சேர்த்தா. வா. ஐயோ மாப்ள, அந்த அம்மா எந்திரிச்சிருச்சு. பாத்துருச்சுன்னா நம்ம மாட்டிப்போம் மாப்ள. வா போய் ஒளிஞ்சுக்கலாம். வா 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 வா. எங்க ஒளியறது? உள்ள போ, உள்ள போ. ஷோ, தண்ணி எடுத்து வைக்கலையா? ஐயோ மாப்ள, இப்ப என்ன மாப்ள பண்றது? ஒண்ணு கவலைப்படாத. அந்த அம்மா தண்ணியை குடிச்சிட்டு போய் படுத்துரும். அதுக்கப்புறமா நம்ம குழந்தைய போய் தூக்கிடலாம். நல்ல ஐடியா மாப்ள.
எப்படி மாப்பிள்ள தீர்க்கதரிசி மாதிரியே சொல்ற? அதுக்கெல்லாம் கிட்னி வேணும். அதுவும் கரெக்ட் தான். போலாம் வா. மாமா ஆ? அவசரப்படாத. ஆ, அந்த அம்மா போய் தூங்கட்டும், ஆ. அதுக்கப்புறமா போலாம். போலாமா? கமா. டேய் டேய் என்ன பண்றீங்க ராஸ்கல்ஸ்? மறுபடியும் குழந்தை திருட வந்தீங்களா? நில்றா. டேய், டேய், அச்சச்சோ, கதவை திறக்க முடியல. நில்லுடா. டேய், ராஸ்கல்ஸ். என்ன தெரியும்டா? ஏன் வீட்டுக்கு திருட வந்திருப்பீங்க? மாமா, டேய், வந்துருமா? டேய், எங்கடா ஓடுறீங்க? நில்லுங்க. இல்ல, அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, ராஸ்கல்ஸ். அடிக்காதீங்க. திருட்டு ராஸ்கல்ஸ். குழந்தையை திருட வந்திருக்கீங்களா? அடிக்காதீங்க. ஐயோ, அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. வலிக்குது. போலீஸ் இருக்கிற வீட்லயே நீங்க தைரியமா குழந்தையை திருட வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? அம்மா, அம்மா. உங்களை சும்மா விட மாட்டேன்டா. அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. ஐயோ, அம்மா. bloody rascals. மறுபடியும் வந்துட்டீங்களா? இனிமே உயிரோட நீங்கெல்லாம் போகவே மாட்டீங்க. தீபா, இவனுங்களை ஏற்கனவே தெரியுமா உனக்கு? இவங்க தாமா குழந்தையை திருட பார்த்தாங்க. அடப்பாவீங்களா? இவனுங்க கிட்ட இருந்து தான் நான் குழந்தையை வாங்கிட்டு வந்தேன். இப்ப மறுபடியும் குழந்தையை திருட வந்திருக்கானுங்க. எம காதகனுங்க. இவனுங்களை உசுரோட விடக்கூடாது. போட்டு சாத்துமா. ஐயோ, ஐயோ. உனக்கு தெரியுமா? குழந்தையை திருடுவீங்க. அதுவும் ஏன் வீட்லயே? ஆ? அம்மா, வலிக்குது. விடாது, அடி. ஐயோ, அம்மா, வலிக்குது, வலிக்குது. அம்மா தாய், வரமாட்டேன். தெரியாம பண்ணிட்டோமா, எங்களை மன்னிச்சிருங்கம்மா. மன்னிப்பா, அது என் பொண்ணு அகராதியிலே கிடையாது. இது வேறயா? இன்னைக்கு உங்களுக்கு சாவு தாண்டா. அடிமா, பாத்து சும்மா இருக்க. திரும்பியுமா? அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, ஒட்டிடாத. அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. வரமாட்டோம், வரமாட்டோம். இனிமே இந்த பக்கம் வருவீங்க. வரமாட்டோம். இந்த திசை பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டோம். போய் தொலைங்க. திரும்ப இந்த பக்கம் வந்தீங்க தொலைச்சிருவோம். நன்றிமா, உயிரோட விட்டதுக்கு ரொம்ப நன்றிமா. அம்மா, கதவை திறந்து விட்டுருக்கம்மா. போங்கடா வெளிய. வந்துரு மாப்ள. ஓடி போ. ஐயோ, போ. போடா. ஐயம்மா, ஐயம்மா. நல்ல வேளை குழந்தைக்கு ஒண்ணு ஆகல. நாளைக்கு முதல் காரியமா இந்த குழந்தையோட அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட பத்திரமா ஒப்படைக்கணும். ஆமாம்மா, அதுதான் ஃபர்ஸ்ட் பண்ண போறேன். சரி, குழந்தைய பார்க்கலாம் வாங்க. அப்பா, எல்லாம் அடி. டேய் மாமா, இப்போவாது தெரியுதா? லட்டியில அடி வாங்கும் போதே தெரியல அது இன்ஸ்பெக்டர் தீபா தான். இல்ல மாப்ள, எனக்கு இன்னும் ஒரு ஸ்மால் டவுட் இருக்கு மாப்ள. ஏன்னா நீ அடி வாங்கினதை வச்சு பேசுற, எனக்கு அவங்க பாடினதை வச்சு பார்க்கும்போது அவங்க கார்த்திகை தீபம் தீபா தான் மாப்ள. ஏய் மாமா, ஐயோ, ஐயோ. அம்மா, நீங்க படுங்கம்மா. கீர்த்தி, நீயும் படு.